அண்மை செய்தி. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் ஆட்டோ கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நேற்று இரவு காமராஜர் சாலையில முதல்வர் கான்வாய் செல்லும் பாதையில காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக சென்ற ஆட்டோ ஒன்றினை தடுத்து நிறுத்த முற்படும் பொழுது அந்த ஆட்டோவானது கவிழ்ந்து விபத்து. சிறுவன் அலோக்நாத் தக்ஷன் என்ற 5 வயது சிறுவன் தலையில காயங்களோடு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனையில் அந்த குழந்தை வரும் வயதை இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். பின்பு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு முன்பு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது உறவினர்கள் காவலர் மகேந்திரன் என்பவர் ஆட்டோவை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தியதால அந்த ஆட்டோ கவிழ்ந்ததாகவும் அதனால அந்த சிறுவன் உயிரிழந்ததாகவும், மேலும் அந்த ஆட்டோவை ஓட்டி வந்த சேகர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், காவலர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இது தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு காவலர் மகேந்திரன் மீது 2 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஜாக்கிரதையாக செயல்படுதல் மற்றும் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயலை செயல்படுதல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அஜாக்கிரதையாக செய்த செயலால் பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற 106 என்ற சட்டப்பிரிவிலும், அதே போல மனித உயிருக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய செயல் செய்தல் அல்லது பிறருடைய பாதுகாப்பு குந்தகம் விளைவித்தல் என்ற 2 பிரிவின் கீழே தற்போது போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்தில் காவலர் மகேந்திரனும் காயமடைந்திருப்பதனால ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மேல் சிகிச்சைக்காக தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.